டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். உலகெங்கிலும் மே தினம் கோலாகல கொண்டாட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும். 114 முதல் 136 இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என டுடேஸ் சாணக்யா எக்ஸிட் போலில் தகவல். தாவேக 52 முதல் 74 இடங்கள் வரை கைப்பற்றி இரண்டாவது இடத்திற்கு வர வாய்ப்பு. அதிமுக 34 முதல் 56 இடங்களை பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என டுடேஸ் சாணக்யா அதிர்ச்சி தகவல். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். விண்ணதிர கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். இனி விரிவான செய்திகள். உலகெங்கிலும் மே தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தொழிலாளர் பணியை 8 மணி நேரமாக உறுதி செய்வதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தினர். இதன் நினைவாக மே தினம் உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று மே தினத்தையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மே முதல் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அளித்தது திமுக ஆட்சிதான் என வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை நினைவு கூர்ந்துள்ளார். திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என டுடேஸ் சாணக்யா எக்ஸிட் போலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக 114 முதல் 136 இடங்கள் வரை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அந்த ஊடகம் கணித்துள்ளது. தவேகாவிற்கு 52 முதல் 74 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும், அதிமுகவிற்கு 34 முதல் 56 இடங்கள் வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தவேகா எதிர்க்கட்சியாக அமர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் என டுடேஸ் சாணக்யா கணித்துள்ளது. நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அனைத்து மாவட்ட அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை 5:35 மணி அளவில் தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். டெல்லியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ஒரே நாளில் 993 ரூபாய் உயர்ந்துள்ளதால் வணிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அங்கு தற்போது 19 கிலோ கேஸ் சிலிண்டர் 3071 ரூபாய்க்கு விற்பனை ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மற்ற மாநிலங்களிலும் விரைவில் எதிரொலிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது வணிக சிலிண்டர் 2246 ரூபாய்க்கும், வீட்டு உபயோக சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுக்கும் விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. 17 மாவட்டங்களில் வெப்பம் சதம் அடித்ததாகவும், வேலூரில் 108 டிகிரி வரை வெப்பம் நிலவியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மே 4ஆம் தேதி வரை வழக்கமான வெப்பநிலை 3 டிகிரி வரை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இன்று சென்னையில் வெப்பம் 105 டிகிரியாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான தகவலை தேசிய தேர்வு முகமம் மறுத்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் ஆன்லைனில் கசிந்ததாக காட்டு தீ போல் தகவல் பரவியது. இதனை மறுத்துள்ள தேர்வு முகமம், போலியான வினாத்தாளை நம்பி மாணவர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. கமல் நடித்து பாலு மகேந்திரா செதுக்கிய 3ஆம் பிறை திரைப்படம் இன்று OTTயில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய பொலிவுடன் அமேசான் பிரைமில் இந்த திரைப்படம் வெளியாகிறது. கமல் தனது முதல் தேசிய விருதை இந்த படத்திற்காகத்தான் வென்றார். இந்த படத்தின் சீனு விஜி என்ற அப்பாவித்தனமான டைலாக் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் உருக்கமாக பார்க்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.